பிரைஸ் எல்லாம் பாத்தீங்களா? சென்னையில பல இடங்கள்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிப்போம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ ஏசி போட்ட மாதிரி வீடு அமைப்புல கட்டி விட்டுருக்குறாங்க. எத்தனை பேர் வேணா உள்ள உட்காரலாம் போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஷோரூம் மாதிரி இருக்குதுங்க. பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்படி ஒரு அமைப்பை நான் வெளிநாடுகள்ல பார்த்திருக்கிறேன். ஆனா இப்போ நம்ம உள்ளூர்லயே இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு பஸ்ஸுக்காக வெயில்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. இதமா ஏசில உட்கார்ந்துகிட்டு பஸ் வர வரைக்கும் நல்லா ரிலாக்ஸா உட்காரலாம். இப்படிதான் வேதத்திலயும் ஒரு மனுஷனுக்கு இதமா இருக்கட்டும்னு நிழலை கொடுத்து அவரை ரிலாக்ஸ் பண்ண வச்சாராம். யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம யோனா அண்ணாச்சி தாங்க. அவரு நினிவே பட்டணத்துக்கு போய் தேவனுடைய கோபத்தை பத்தி சொன்ன உடனே அந்த ஜனங்களும் மனம் திருந்திட்டாங்க. அதை பார்த்த உடனே தேவனும் மனம் இறங்கிட்டாரு. அப்புறம் யோனாவுக்கு இது ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. கிழக்கு பக்கமா போய் நினிவேக்கு எதிர குடிசை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டாரு. என்னதான் நினிவேக்கு நடக்குதுன்னு பாக்கணும்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே ஆசை. அப்பதான் பாருங்களேன், அந்த வெயில் உஷ்ணத்துக்கும் யோனா இருக்கிற ரொம்ப கோபமா இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு அவரை ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடி அவர் தலை மேல வளர்ந்து நின்னு அவருக்கு நிழல் கொடுக்கும்படியா செஞ்சாரு. ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு யோனா அந்த ஆமணக்கு செடி நிமித்தமா. மறுநாள் கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ள ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாரு. அப்புறம் அந்த பூச்சி அரிச்சு அந்த செடி காய்ந்து ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. மறுநாள் உஷ்ணமான வேலையில யோனாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. தேவனும் கீழ்காற்ற அனலா வீச பண்ணாரு. அப்புறம் யோனா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட, என்னடா வாழ்க்கை இது, செத்தே போயிருக்கலாம் போல இருக்க அப்படின்னு. என்னங்க, இன்னைக்கு நீங்க கூட என்ன வாழ்க்கை இது, நம்ம ஏன் இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு நெருக்கமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? நமக்கு கூட இப்படி ரிலாக்ஸ் ஆவறதுக்கு ஒரு நிழல் இருக்குங்க. அட, டெம்பரவரியானது இல்லைங்க, நித்தியமான நிழல். சங்கீதம் 91 அதிகாரம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமாங்க, சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழல்ல வந்த உங்களுக்கு இனியும் இந்த நெருக்கமும் இந்த சஞ்சலமும் தொடர்வதே இல்லை. God bless you all.